சமீபத்தில் ஒரு பொண்ணு 10 பாத்திரம் தேய்ச்சி சிமெண்ட் செங்கக்கல் சூளையில் வேலை பார்த்த ஒரு அம்மா ஒரு பொண்ணை படிக்க வைக்கிறாங்க. காலேஜ் முடிஞ்ச அன்னைக்கு அழைக்க போகிறாங்க. கதை இல்லைங்க, நிஜம். அந்த பொண்ணு காலேஜில் இல்லை. பொண்ணை காணான்னு காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. காவல்துறை 24 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை கொண்டு போய் கோர்ட்டில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே கொண்டு போய் ஆஜர் செய்கிறார்கள். ஜட்ஜு கேட்குறாரு, எங்கம்மா போனா? உங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க, உன்னை காணான்னு தவிக்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு 21 வயசு ஆயிடுச்சு சார், நான் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு. அந்த அம்மா தலையில் அடிச்சுட்டு கதறாங்க. கோர்ட்டில் நீதிமன்றத்தில் எல்லா அட்வொகேட்ஸும் உட்காந்துருக்காங்க. ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. ஒருத்தன் வந்து நிற்கிறான் 2 வீலரில். இந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் எந்த விதத்துலையும் படிப்பில் பார்க்குறவங்களுக்கு ஐயோ இந்த பொண்ணை போய் இவன் போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கானே, இந்த அம்மா அப்பா அப்படி கதறாங்களே, என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செஞ்சுருக்குமோ அப்படின்னு அத்தனை பேர் அதை பார்க்குறாங்க. அவன் பாட்டு நின்றுட்டு இருக்கான். அந்த பக்கம் போய் ஒரு சிகரெட்டை பற்ற வச்சு குடிக்கிறான். உயிராக வளர்த்தாரு ஒத்த பொண்ணுன்னு செங்கல் சூளையிலேருந்து கீழே விழுந்து இடுப்பு முறிஞ்சு போச்சு. இதுக்காகவே உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காரு சார். அவரால் கல்யாணம் தான் பண்ணி வைக்க முடியல, அவங்க அப்பாட்ட பேச சொல்லுங்க அப்படி. அப்போ தான் எல்லாரும் பார்க்குறோம், செவுத்துல ஏணியை சாத்தி வச்ச மாதிரி ஒரு மனுஷனை அப்படி சாத்தி நிற்க வச்சிருக்காங்க அவங்க அப்பா. ஏழ்மையினுடைய ஒன்று உதாரணம் சொல்லணும்னா அவர் தான் அப்படி நிற்கிறார் கோர்ட்டில் வந்து. அப்பாட்ட பேசுமான்னு ஜட்ஜு சொல்கிறார். திரும்பியே பார்க்கல அந்த அப்பா பக்கம். போ அப்படின்ட்டார் ஜட்ஜு. ஏன்னா சட்டம் வேற ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அம்மாவும் அப்பாவும் கதறாங்க கோர்ட்டில். சாப்பிட்டீங்களா? நடந்ததை அப்படியே சொல்கிறாங்க. உடனே இப்படின்னு கை காமிக்குது அந்த அம்மாவில். பேச முடியல, 3 நாள் ஆச்சுங்க. எப்படிம்மா ஊருக்கு போவீங்க? உடனே அந்த அப்பா சொல்கிறாரு, பிச்சை எடுப்போம் சார், இந்த மாதிரி பிள்ளைய பெற்றதுக்கு பிச்சை எடுப்போம் சார், வாழ்க்கை பூரா இந்த பொண்ணுக்காக உழைச்சேன் சார். இங்கே பாருங்க சார், இடுப்பெலும்பே ஒடிஞ்சு போச்சு சார், இவளுக்காக ஃபீஸ் கட்டுறதுக்காக மேலே ஏறி வேலை பார்க்கும்போது கீழே விழுந்து. உடனே ஜட்ஜு பைக்குள்ளேருந்து, மனிதன் அல்லவா, மிகப்பெரிய மனிதர், மிக மனிதாபிமானமிக்க ஒரு ஜட்ஜு நான் பார்த்ததில்ல. 2 500 நோட்டு பைக்குள்ளே இருந்துச்சு. அதை எடுத்து உதவியாளர்கிட்ட கொடுத்து இந்த பணத்தை கொண்டு போய் அந்த பொண்ணுகிட்ட அந்த அம்மாட்ட கொடுங்க, சாப்பிட்டுட்டு போங்க, பிச்சையெல்லாம் எடுக்காயி. கோர்ட்டில் இருக்கிற அத்தனை பேரும் பைக்குள்ளே கை விட்டு யார் பையில் எவ்வளோ பணம் இருந்துச்சோ எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறோம். 42,500 ரூபா சேர்ந்துருச்சு. அந்த அம்மா வாங்க மாட்டேங்க. பெரிய போராட்டமே நடக்குது. என்னால் இதாம்மா செய்ய முடியும், எல்லாரும் மனமோந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வாங்கிக்கன்னு கையில் கட்டாயப்படுத்தி ஒரு ஆட்டோ வர சொல்லி அனுப்பிச்சி விட்றோம். இதை எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன்? மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு.